இரண்டாவதாக என்றும் 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 ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே தேவன் ஹல்லேலூயா சகலத்தையும் உங்களுக்கு ஹல்லேலூயா கைக்குடி வர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். உங்கள் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாற்ற முடியும். நீங்கள் ஹல்லேலூயா இழந்து போனவைகளை கர்த்தரால் திரும்ப கொடுக்க முடியும். கர்த்தாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே இன்னொரு 7 நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இதற்கு வேண்டிய கிருபையை தாரும், பரிசுத்தத்தை தாரும், அன்பை தாரும் ஆண்டவரே, தாழ்மையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீதிமான் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே, நாங்களும் கூட கர்த்தாவே ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் எங்கள் கண்கள் எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனையே நோக்கி இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பூமிக்குரிய கண்கள் அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு தாரும். மாம்சத்தின் கண்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியின் கண்களை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஒரு மகிமையான ஹல்லேலூயா வசனத்தை கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம். The Gospel according to Saint Matthew chapter 16 verse 19. 19ஆம் வசனம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற மகனே, மகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறபடியினாலே இந்த திறவுகோல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். திறவுகோல் என்று சொல்லாமல் திறவுகோல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. I am going to give the keys of heaven. ஹல்லேலூயா. பரலோக heavenly kingdom, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். ஒரு மனிதனுடைய மேலான ஒரு மேன்மையான ஆவிக்குரிய ஹல்லேலூயா அதிகாரம் என்னவென்று சொன்னால், இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடைய கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நின்று கொண்டிருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பிரியமானவர்களே பிதாவாகிய தேவன் நமக்கு ஹல்லேலூயா கிருபையாக அதை கொடுக்க விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அல்ல, திறவுகோல்களை ஹல்லேலூயா நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாமல் எவ்வளவு பேர் திணறிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நேற்று தினத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அருமையான ஒரு ஹல்லேலூயா எம்பிஎஸ் சபை அம்பத்தூர் இருக்கிறார், கடந்து சென்றிருந்தேன். அந்த சபையிலே போதகருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா பலவிதமான சிறையிருப்பில் இருந்தார்கள். ஹல்லேலூயா ஒரு மகன் பின்மாற்றம் அடைந்து ஹல்லேலூயா தேவனை விட்டு தூரமாக அநேக கேள்விகளை கேட்டு தன்னுடைய முகமதிய நண்பர்கள் அவனுக்கு இருந்தபடினாலே அவர்கள் ஹல்லேலூயா அவர்கள் அல்லாதான் ஜெகவா என்று சொன்னபடினாலே அவன் மிகவும் குழப்பம் அடைந்திருந்தான். அல்லாஹ் இஸ் நாட் ஜெகவா, அல்லாஹ் இஸ் a demonic spirit. தேவ ஜனமே, அல்லாவும் ஜெகவாவும் ஒன்று அல்ல. இதை நிறைய முஸ்லிம் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த மகன் மிகுந்த குழப்பத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. மூத்த மகள் திருமணமாகி பிரிந்திருந்தாள். ஹல்லேலூயா வேலை இழந்து போயிருந்தாள். கடைசி மகள் அவளுடைய ஹல்லேலூயா சரீரத்திலே 3 கட்டிகள் வந்தபடினாலே அது கேன்சராக இருக்கும் என்று சஸ்பெக்ட் பண்ணி கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஆபரேஷன் பண்ணப்பட்டு அந்த மகள் ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளைகள் இவ்வளோ தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது ஆராதனை முடிந்தது. அந்த விசுவாசிகள் எல்லாம் போய்விட்டார்கள். போதகர் இன்னொரு இடத்துக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் போய்விட்டார், அவருடைய மனைவியும் போய்விட்டார். இந்த 3 பிள்ளைகளும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பதாக, ஆராதனைக்கு பின்பதாக, எல்லாரும் போய்விட்ட பின்பதாக அவர்கள் வந்து ஹல்லேலூயா உட்கார்ந்து, அங்கிள் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்களுக்கு மறுபடியுமாய் சத்தியத்தை சொல்லி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் எல்லாரும் தொடப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது ஆவியிலே அனலாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன காரியம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. நீங்கள் எங்கு ஊழியத்துக்கு போனாலும் நாங்கள் 3 பேர் உங்களோடு கூட வருகிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு இருந்த எல்லா விதமான சந்தேகம், ஏசப்பா மேல இருந்த எல்லா கசப்பு, எல்லா விதமான அல்லேலூயா எதிர்ப்பின் ஆவிகள் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டது என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பூமியிலே ஒரு ஆத்துமாவை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Without the keys of heaven, you cannot perform anything in this world. Hallelujah. தேவஜனமே, இன்றைக்கு ஹல்லேலூயா பூமிக்குரிய காரியத்தை வைத்து பரலோகத்தின் காரியத்தை திறக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை வைத்து பூமிக்குரிய காரியம் எல்லாவற்றையும் நீங்க திறக்க முடியும். எல்கானாவுடைய அன்பை வைத்து, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உலகத்திலே அண்ணாலால் சாதிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தான் ஹல்லேலூயா ஐஸ்வர்யமான்கள் பணத்தை வைத்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள என்டர் ஆகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லி. அவர்கள் ரிலீஜியஸ் லைஃப்குள்ள தான் என்டர் ஆக முடியுமே ஒழிய, பணத்தை வைத்துக் கொண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள என்டர் ஆக முடியாது. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். With this worldly knowledge, worldly wisdom and worldly treasure, hallelujah, and worldly positions, you cannot, hallelujah, knock and open and do and perform, hallelujah, whatever you need in this, hallelujah, physical world. இந்த பூமிக்குரிய காரியத்தை வைத்து, hallelujah, நீங்க பரலோக ராஜ்யத்திலிருந்து, hallelujah, அதிகாரத்தோடு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உரிமையோடு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ஹல்லேலூயா வாழ்க்கையை வைத்து நாம் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்திலே அநேக காரியங்களை செய்ய முடியும். அங்கு நம்ம கட்டவும் முடியும், கட்டவிழ்க்கவும் முடியும். பூலோகத்தில் இருக்கிறதை கட்டவிழ்க்கவும் முடியும், பூலோகத்தில் இருக்கிறதை கட்டவும் முடியும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். திறவுகோல்கள். முதலாவது திறவுகோல் ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, விசுவாசம். விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இப்படி பல திறவுகோல்கள் இருக்குது. பரிசுத்தம் ஒரு திறவுகோல், உபவாச வாழ்க்கை ஒரு திறவுகோல், ஜெபம் ஒரு திறவுகோல். இந்த வசனத்தை வைத்து நான் இந்த அதிகாலையில தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார்? நாள் முழுவதும் ஜெபம் பண்ணினார், பகல் முழுவதும் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ராஜாமங்களிலே நாம் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். மிகவும் ஹல்லேலூயா விழிப்புள்ளவர்களாய், கண்காணிக்கிறவர்களாய், ஹல்லேலூயா கனநித்திரையின் ஆவியுடையவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் ஹல்லேலூயா அசதியாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், பகல் முழுவதும் கட்டளையிட்டார். அவருடைய திறவுகோல், அந்த அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படியாக இருந்தது. அவருடைய மாதிரி ஹல்லேலூயா அப்படியாக இருந்தது. இன்றைக்கு நாம் ராம் முழுவதும் ஹல்லேலூயா நன்றாக இளைப்பாறுகிறோம், பகல் முழுவதும் நாம் தடுமாறுகிறோம். ஹல்லேலூயா, பகல் முழுவதும் நாம் வேதனைப்படுகிறோம், காயப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தை ஹல்லேலூயா நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா ராஜாமத்திலே நீங்கள் சற்று விழிப்புள்ளவர்களாக இருந்து, எப்பொழுதாம் விழித்துக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் போது, பிரியமானவர்களை, இதை செய்ய முடியும். இன்றைக்கும் கூட ஊழிய பாதையிலே அநேகரை பார்க்கிறேன்.
ஹல்லேலூயா. நல்ல போதகர்கள், உண்மையான மனதை உடைய உண்மையான ஹல்லேலூயா உண்மையாயிருக்கிற பாஸ்டர்ஸ், உண்மையாயிருக்கிற ஊழியக்காரர்கள் கூட பல சிக்கல்கள்ல இருக்கிறதை பார்க்கிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று தெரியவில்லை என்று சொல்லும் போது, ஆவியானவர் என்னிடத்திலே சொன்ன காரியம், இவர்கள் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. Hallelujah. They themselves do not believe that I have authority. எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர்களால நம்ப முடியவில்லை மகனே. அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தாதபடினாலே இந்த சிறையிருப்பிலே இன்னும் இன்னுமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திறவுகோல்களை பெறுவதற்கு அது மிக முக்கியமான ஒரு ஹல்லேலூயா ஒரு சப்ஜெக்டாக, ஒரு டீச்சிங்காக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வரும் பொழுது மோசையை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்க சொல்லுகிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மோசையும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான். அந்த நேரத்திலே கர்த்தர் மோசையை பார்த்து கட்டளையிடுகிறார், நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது என்ன? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மோசே அந்த நேரத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தரை ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி அவனை பார்த்து நீ கட்டளையிடு என்று சொல்லுகிறான். நீ உன் கரத்தில் இருக்கிற கோலை ஓங்கி அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து விடு என்று சொல்லி அவனை கட்டளையிட கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த திறவுகோல்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், we must know when to pray and when to command. தேவ ஜனமே, எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்காவிட்டால் நாம் தொடர்ந்து போராட்டத்திலும் தோல்வியிலும் தான் நாம் இருப்போம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமீபத்திலே கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் சொன்ன காரியம், ஜியு போப்பையும் கால்டுவெல்லையும் குறித்து அவதூறான காரியங்களை சொன்ன போது, நாம் ஆவியிலே கட்டளையிட்டு இருந்தால் கவர்னர் அடுத்த நாளே, அடுத்த வாரமே, அடுத்த 1 மணி நேரத்திலேயே அவரை ஹல்லேலூயா டிஸ்மிஸ் பண்ணியிருப்பார்கள். ஆனால் ஆவியிலே எழும்ப வேண்டிய நாம் மாம்சத்துல போய் ரோட்டிலே உட்கார்ந்து ஹல்லேலூயா பிரியமானவர்களே உண்ணாவிரதம் என்று சொல்லி ஹல்லேலூயா மாம்சத்துல இறங்கினபடினாலே இன்றைக்கு அவர் நன்றாக தான் இருக்கிறார். நாம் தான் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறோம். இது ஆவியிலே செய்ய வேண்டிய காரியத்தை மாம்சத்திலே செய்தால் நிச்சயமாக தோல்விகளையும் ஹல்லேலூயா வேதனைகளையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேண்டாம், கட்டளையிடு என்று சொல்லுகிறார். நன்றாக இதுக்கான நிறைய உதாரணங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது. எலியா, எலிசா இவருடைய ஊழியங்கள்லாம் வல்லமையா இருந்தது காரணம், they know when to command. ஹல்லேலூயா, எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாம் அறியாதவர்களாக இருந்தால் துக்கத்தோடு வேதனையோடு தான் நாம் காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காற்றையும் கடலையும் கொந்தளிக்கும் போது இயேசு அந்த படகிலே ஹல்லேலூயா நித்திரை செய்கிறவரை போல இருந்தார். சீஷர்கள் பல காரியங்களை மாம்சத்திலே செய்து பார்க்கிறார்கள். மாம்சம் என்று சொன்னால் உலக பிரகாரமாக செய்து பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, தண்டு வலித்து பார்க்கிறார்கள், படகை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்க்கிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் புயல் காற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ எந்த பிசினஸ் எடுத்தாலும், எந்த பக்கம் போனாலும் உனக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? நீங்கள் கட்டளையிட கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையிட கற்றுக்கொள்ள வேண்டும். யார் கட்டளையிட முடியும்? ஹல்லேலூயா, ஜெபிக்கிறவர்கள் தான் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா, உபவாசிக்கிறவர்கள் தான் கட்டளையிட முடியும். விசுவாசிக்கிறவர்கள் தான் கட்டளையிட முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்து ஜெபம் பண்ணி இருக்கலாமே, ஏன் அவர் ஜெபம் பண்ணவில்லை? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எழுந்து பிதாவை நோக்கி, பிதாவே, நானும் என் சீஷர்களும் அடிந்து போகிறோமே, ஏதாகிலும் செய்ய மாட்டீரா என்று சொல்லி ஜெபித்திருக்கலாம். பிரியமானவர்களே, முழுவதும் ஜெபிக்கிறவர்கள் பகல் முழுவதும் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. இயேசு எழுந்து நின்று சற்றும் யோசிக்காமல், சற்றும் தயங்காமல், சற்றும் அவிசுவாசப்படாமல் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். இதை ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். செபிக்காதவர்கள் கட்டளையிட முடியாது, விசுவாசிக்காதவர்கள் கட்டளையிட முடியாது. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறோமே ஒழிய
நாம் கட்டளையிடுவதற்காக ஒரு பெரிய ஊழியக்காரரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். தெய்வ ஜனமே, அது மிகவும் தவறான ஒரு காரியம். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்துக்கு போகிறார்கள். அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஒரு நொண்டியாக இருக்கிறான், ஒரு முடவனாக அவன் இருக்கிறான். அவன் ஏதாகிலும் அவர்களிடத்தில் கிடைக்கும் என்று பூமிக்குரிய பிரகாரமாக அவர்களை நோக்கி பார்க்கிறான். அந்த நேரத்திலே பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். அல்லேலூயா. எப்பொழுது கட்டளையிட வேண்டும்? இது ஜெபிக்கிற விஷயமா இல்ல கட்டளையிடுகிற விஷயமா என்று சொல்லி நாம் உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. We must analyze the problem. நாம் அதை அல்லேலூயா உற்று பார்க்க வேண்டும். இன்று உற்று பார்க்கவே பயப்படுகிறார்கள். பிரச்சனையை பார்க்கவே பயப்படுகிறார்கள். உற்று பார்த்தார்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து ஹல்லேலூயா சொன்ன காரியம். ஹல்லேலூயா. அவர்கள் அங்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்திருக்கலாம். இயேசுவே, எங்களோடு கூட 3 வருஷம் இருந்தீரே, ஐயோ இந்த மகனுக்கு என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, இவனுக்கு எப்படி ஆகிலும் சுகம் கிடைக்க வேண்டும். இவன் தொடர்ந்து வார வாரம் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் 7 வாரங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதபடினாலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே ஹல்லேலூயா போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஜெபிப்பது நீங்களாகவும் கட்டளையிடுவது வேறு ஒருவராகவும் இருந்தாலும் நடக்காது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் கட்டளையிட வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் கட்டளையிட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கட்டளை கொடுக்காதபடினாலே இன்றைக்கு அநேகர் பின்மாற்றம் அடைகிறார்கள். அநேகர் ஊழியத்திலே சோர்ந்து போகிறார்கள். எனக்கு ஊழியம் இருக்கிறதா என்ற புது புது சந்தேகங்கள்லாம் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூ ஹாவ் டு கமாண்ட். சாத்தானை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் வைக்க வேண்டும். அதை அதை மீறி அவன் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது பேதுரும் யோவானும் அவனை பார்த்து உற்று நோக்கி பார்த்து அவனுடைய ஹல்லேலூயா கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவன் நடந்தான், துள்ளி குதித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகன் ஒரு கட்டளையினாலே அந்த நாளிலே விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். வேலை ஸ்தலத்திலே சத்துருக்களை ஹல்லேலூயா கட்டளையிட்டு ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்திற்கு அதிக நேரம் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று முதலாவது விசுவாசியுங்கள். முதலாவது விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இதைதான் இன்னொரு வசனம் மிக அழகாக இதே காரியத்தை விளக்குகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா 4:6, என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை மை ஸ்பிரிட். இன்னைக்கு நாம் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறோம். ஆவியிலே நடக்க வேண்டியதை மாம்சத்திலே ஹல்லேலூயா சொல்லுகிறோம். மாம்சத்திலே நடக்க வேண்டியதை ஆவியிலே சொல்லுகிறோம். நாம் மாம்சத்திலே ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே கட்டளையிட வேண்டும். நாம் இன்றைக்கு மாற்றி செய்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஜெபத்தையே கட்டளையாக மாற்றுகிறோம். ஹல்லேலூயா. கட்டளையை ஜெபமாக மாற்றுகிறோம். இது மிகவும் ஹல்லேலூயா, this will not work. ஹல்லேலூயா. இது நடைபெறாது. எப்பொழுது மாம்சத்திலே முழங்கால்களை முடக்கி நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும், முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும். மாம்சத்திலே முழங்கால்களை முடக்க வேண்டும், ஆவியிலே அதிகாரத்தை எடுத்து கட்டளையிட வேண்டும். கட்டளையிட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா அப்படிப்பட்ட ரகசியத்தை உடையவனான். If you thoroughly look at the life of Elijah, the life of Jesus Christ, hallelujah. யோவான் சானகன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு அற்புதம் கூட அவன் செய்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன்தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மோசேயை போல ஒரு அற்புதம் கூட அவன் செய்தது கிடையாது. ஏனென்றால் யோவான் சானகன் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு கட்டளையிட்டு அவன் செய்யாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அவன் சுவிசேஷத்தோடு அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறுத்தி கொண்டான். இயேசு செய்த அற்புதங்களை அவனாலும் செய்திருக்க முடியும். ஹல்லேலூயா. காரணம், அவன் ஆவியிலே எலியாவின் ஆவியின்
எலியாவின் பலனையும் உடையவனாயிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை ஹல்லேலூயா தாழ்த்தி, தன்னை சிறுமைப்படுத்தி, ஹல்லேலூயா இயேசுவுக்கு அவன் இடம் கொடுத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட ஹல்லேலூயா பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாததை ஆவியினாலே தான் செய்ய முடியும். வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள், உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களை மாம்ச கண்களினாலே பார்க்காதீர்கள், அவர்களை ஆவியிலே பார்க்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் இலுமினாட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆல் சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர். ஹல்லேலூயா. 99% பவர்ல இருக்கிறவங்க, பிரியமானவர்களே, அத்தாரிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே இலுமினாட்டிஸாக புறஜாதிகள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபமும் இல்லாமல் கட்டளையும் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. காரணம், நமக்கு பணம் வராதபடிக்கு தடைப்படுவதற்கு காரணம், நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள், ஜெயம் வராதபடிக்கு இருக்கிற காரியம். பிரியமானவர்களே, அவர்கள் உங்களை ஆவியிலே பார்க்கிறார்கள், நீங்களோ அவர்களை மாம்ச கண்களினாலே பார்க்கிறீர்கள். We must look into the spirit realm. ஆவியிலே பார்த்து இங்கே பூமியிலே கட்டளையிட வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோசேப்பு எல்லாவற்றையும் ஆவியிலே பார்த்தார். ஆனால் பூமியிலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு ஜெபித்தான் என்று வேதத்திலே எந்த விதமான ஒரு ஹல்லேலூயா ஆணித்தரமான ஒரு வசனம் இல்லை. ஒருவேளை அவன் மனதிலே ஜெபித்திருக்கலாம், ஒருவேளை அவன் அன்பினாலே தேவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு ஜெபித்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த யோசேப்பு, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உலகத்தினுடைய சகல காரியங்களையும் அவன் சிறு வயதிலே பார்க்க முடிந்திருந்தாலும், ஹல்லேலூயா, பூலோக வாழ்க்கையிலே அவனால கட்டளையிட்டு, பிரியமானவர்களே, சத்துருக்களை ஹல்லேலூயா எளிதாக அவனால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. He was full of spirit, but in the hallelujah physical world he's full of bondages, he's full of hallelujah, full of opposition, full of enemies, hallelujah, full of hallelujah people, hallelujah, with hatredness. தெய்வ ஜனமே, அவனை சுற்றிலும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். இதை எப்படி கட்டளையிட முடியும் என்பதை தான் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். சிலர் இயேசுவை இன்னும் ஒரு ஊழியக்காரன் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு குரு என்று நினைக்கிறார்கள். தங்கள் தெய்வங்களோடு கூட ஒரு தெய்வம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள். இந்த வசனத்தை பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒரு முறை கேட்கிறார். அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13 வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டார். அதற்கு 12 சீஷர்களும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். இன்றைக்கு அநேக பேரால ஆவியிலே ஜெயம் எடுக்க முடியாததுக்கு காரணம், நம்மில் அநேக பேர் ஹல்லேலூயா நம்மால முடியாது, ஒரு ஊழியக்காரனால் தான் முடியும், ஒரு தீர்க்கதரிசி வந்தால் தான் முடியும், ஒரு பாஸ்டர் வந்தால் தான் முடியும் என்று நினைப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவை அவர்கள் யோவான் ஸ்நானகன் என்று நினைக்கிறார்கள். இயேசுவை அவர்கள் ஹல்லேலூயா எலியா என்று நினைக்கிறார்கள். சிலர் இயேசுவை எரேமியா தீர்க்கதரிசி, பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் அவரால் முடியும் என்று நினைக்கிறார்கள். எலியா என்று சொன்னால் ஹல்லேலூயா பூமிக்குரிய ராஜ்யங்களை எதிர்க்கக்கூடியவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது 11 பேரும் சைலண்ட் ஆகிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவோடு 3 வருஷம் இருந்தவர்கள், இயேசு ராம் முழுவதும் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சீஷர்கள், அதிலே 11 பேரும் சைலண்ட் ஆகிவிட்டார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஏனென்றால் இவர்கள் ஜனங்கள் சொல்வதற்காக தான், ஜனங்கள் சொன்னதை தான் இந்த 11 பேரும் அதிலே ஏதாவது ஒன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
நாம் பல வருஷங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அது அது முக்கியம் அல்ல. ஆனால் இயேசுவை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள், அதை பொறுத்துதான் இந்த திறவுகோல்களை நாம் உடையவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, எலியா தேவனை என்னவென்று நினைத்தான் தெரியுமா? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. He is the supreme God. Hallelujah. He is the Lord of Lords and the King of Kings. எலியா தேவனை எங்குமே விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த ராஜ்யத்துக்கு முன்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தானியேலும் அப்படிதான், யோசேப்பும் அப்படிதான். இவர்கள் எல்லாம் தங்கள் தேவனை விட்டு கொடுக்காதவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பினவர்கள். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி பேசுகிறவர்கள். கர்த்தர் நல்லவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எப்படி அவர்களுக்கு இந்த ஜெயம் கிடைத்தது? எப்படி பிரியமானவர்களே பூமிக்குரிய அந்த அதிகாரத்தை முறித்து போட்டார்கள்? கொஞ்சம் கூட அவர்கள் பயப்படவில்லை. நேபுகாத்நேச்சாருடைய கோபம் எல்லாம் அவர்கள் ஆவியிலே ஹல்லேலூயா எழும்பி அந்த கோபத்தை எல்லாம் அடக்கினார்கள். உக்கிர கோபம் கொண்டார். அதையெல்லாம் பிரியமானவர்களே இந்த பூமியிலே எந்த கட்சிக்காரனாவது எவனாவது ஹல்லேலூயா உக்கிர கோபம் கொண்டாலும் அதற்கு நாம பயந்து பயந்து ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் கட்டளையிடுகிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, நேரம் வந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உக்கிர கோபம் கொண்டான். இவர்கள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டளையிட தெரிந்தவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படவே மாட்டார்கள். எந்த சிங்கங்களுக்கும் பயப்பட மாட்டார்கள். எந்த மந்திரவாதிக்கும் பயப்பட மாட்டார்கள். எந்த லூசிஃபருக்கும் பயப்பட மாட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த அக்கினி சூளையை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தப்புவியாமல் போனாலும் அவர் தெய்வன் தான். அவர் தப்புவியாமல் போனாலும் அவர் ராஜாதி ராஜா தான். அவர் தப்புவியாமல் போனாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படி கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு தான் அவரால் திறவுகோல்களை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூமிக்குரிய காரியத்தை வைத்து ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் திறக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை வைத்து நீங்கள் பரலோகத்திலும் சாதிக்கலாம், பூமியிலும் சாதிக்கலாம். இதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16:16. உங்க வாழ்க்கையில மத்தேயு 16:16 மறந்து விடாதீர்கள். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக 11 பேரும் சொல்லாத ஒரு காரியத்தை ஒரே ஒரு சீஷன், மொத்த ஜனங்களும் 11 சீஷர்களும் இயேசுவை குறித்து வைத்திருக்கிற ஹல்லேலூயா ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், ஒருவேளை அவர் யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா இல்லாவிட்டால் இவரும் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று நினைத்திருந்தார்கள். The whole hallelujah congregation, இயேசுவை பின்பற்றின ஆயிரக்கணக்கான ஜனங்களும் 11 சீஷர்களும் நினைத்தது அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி. ஆனால் இந்த பூமியிலே இயேசு வாழ்ந்த போது ஒரே ஒரு சீஷன் மட்டும்தான் ஹல்லேலூயா பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தேவஜனமே, இன்னைக்கு இயேசுவை யார் என்று நாம் நினைக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மரணம், அவருடைய ஹல்லேலூயா சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவருடைய காயம், இதெல்லாம் ஹல்லேலூயா நிறைய ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதை நினைப்பதே கிடையாது. நான் வந்தால் எனக்கு இதெல்லாம் நடந்து விட வேண்டும் என்று நினைத்து இயேசுவை கொஞ்சம் கூட அவர்கள் பற்றி அறிந்து கொள்ள விரும்பாத கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய காரியத்தை மாத்திரம்தான் குறியாக இருப்பார்கள். அது கிடைத்தவுடன் அவர்கள் போய்விடுவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை விட்டு நீங்காமல் இருக்கிற பிள்ளைகளை அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொண்டு போகிறவர்கள் ஹல்லேலூயா அவருக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, அவரை உயர்த்தி அவரை கனப்படுத்தி ஹல்லேலூயா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். தேவ ஜனமே, இயேசுவை ஹல்லேலூயா மிகவும் உயர்த்தி பேசுகிறவர்கள், இயேசுவை ஹல்லேலூயா அந்த பூமியில் உள்ள எல்லா விதமான வியாதி, பலவீனங்கள், சத்துருக்கள், எல்லா விதமான ராணுவம், எல்லா விதமான பிரியமானவர்களே அணுகுண்டுகள், எல்லா விதமான நியூக்ளியர் வெப்பன், இவைகளுக்கெல்லாம் மேலே பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. Whoever speaks great about the Lord Jesus Christ, hallelujah, they are really privileged. அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவஜனமே, மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தின காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோல்களாக பயன்படவே படாது. We cannot unlock heaven. We cannot release any blessings into our life or into anybody's life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், 18ஆம் வசனம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷர்கள். கர்த்தரை அதிகமாய் விசுவாசிக்க விசுவாசிக்க கனப்படுத்த கனப்படுத்த நாம் கல்லின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபையாக மாறுகிறோம். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்தாலும் பெருமழை பெய்தாலும் அந்த வீடோ இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கல்லின் மேல், கற்பாறையின் மேல், கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி கட்டப்பட்ட வீடோ நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. ஸ்பிரிட் வேர்ல்டிலே நிலைத்து நிற்க வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் தள்ளாடக்கூடாது, நிலைத்து நிற்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து சாத்தான் தான் பயப்படும். பிரியமானவர்களே, வியாதி தான் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை தான் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திறவுகோலை பெற முடியும். இந்த திறவுகோலை பெற்றால் பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பிதாதாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த பாதாளத்தின் வாசல்களும் இன்னைக்கு பில்லிசூனியம் மேற்கொண்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த சூனியத்தினாலே அவர் மரித்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இந்த வாசல்கள் எல்லாம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. மண்ணினால் கட்டப்பட்டதை மேற்கொள்ளும், ஆனால் கல்லினால் கட்டப்பட்டதை, கண்மலையினால் கட்டப்பட்டதை மேற்கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நாம் உடையவர்களாய் இருக்கும் போது பூமியிலே ஹல்லேலூயா ஜெபித்து கொண்டே இருப்போம். பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிட்டு கொண்டே இருப்போம். பிரச்சனையை பார்த்தும் ஜெபிக்கதான் வைக்க வேண்டும் என்று நம்மை நடத்துகிற அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஊழியர்கள் இருக்கிறது, அநேக முன்னணி ஊழியக்காரர்கள் இருக்கிறார். They teach us always you pray, pray, pray. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது கட்டளையிட வேண்டும் என்பதை நாம் ஆவியிலே இந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, இவர்கள் எல்லாரும், அப்போஸ்தலர் எல்லாரும் கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்காமல் கட்டளையிட முடியாது. பரிசுத்தமாய் வாழாமல் கட்டளையிட முடியாது. உபவாசிக்காமல் கட்டளையிட முடியாது. விசுவாசிக்காமல் கட்டளையிட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, லாசருவின் கல்லறையிலே இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்த போதிலும் அவர் தம்முடைய வல்லமைக்காகவோ பிதாவினுடைய ஹல்லேலூயா இதுக்காகவோ ஜெபிக்காமல் சுற்றிலும் இருக்கிறவர்கள் விசுவாசிக்க முடியாது, அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கவில்லை, கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொல்லி கட்டளையிட்டார். அவனுடைய சீலைகளை அவிழ்க்கபடியாய் கட்டளையிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு உயிரோடு கூட வெளியே வந்தார். இன்றைக்கும் உங்கள் என்னென்ன காரியங்கள் வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமின் ஆவி, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ரெபலியஸ் ஸ்பிரிட், அதை நீங்கள் கட்டளை கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, கட்டளை கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் தூங்கினவுடன் அவர் தலையிலே ஹல்லேலூயா ஜெப எண்ணெயை பூசி, ஹல்லேலூயா நீங்களாகவே ஒரு எண்ணெயை வாங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இதை கர்த்தாவே இரத்தமாக மாற்றும் என்று சொல்லுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பிரியமானவர்களே சாத்தானுடைய ஆவிகள் திரும்ப உங்களை தாக்க முடியாது. ஒருவேளை யாருக்காவது வெள்ளி சூனியம் இருந்திருந்தால் எண்ணெய் பூசாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது அது திரும்ப உங்களுக்கு பலவீனத்தையும் விபத்துகளையும் ஆபத்துகளையும் கொடுக்க முடியும். நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த வியாதியோ அந்த போராட்டமோ உங்களை எதிர்க்க முடியாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக இந்த ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் இருக்கு. இந்த எண்ணெயை நீங்களே ஒரு பாட்டில் வாங்கி நீங்களே ஜெபித்து பூசுங்கள். ஊழியங்களை கொடுக்கப்படுகிற எண்ணெய்களை நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவதில்லை. ஏனென்றால் அதை அவர்கள் விக்கிரகமாக மாற்றிவிட்டார்கள். ஹல்லேலூயா. There should not be no idol before Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இது ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் என்றெல்லாம் ஒன்று கிடையாது.
நீங்கள் புதிதாக ஒரு பாட்டில வாங்கி, நிறைய பேருக்கு அந்த எண்ணெய் மேல கை வைத்து ஜெபிக்க கூட விசுவாசம் இல்லை. ஆனால் அற்புதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஒரு எண்ணெய் பாட்டில வாங்கி, ஆண்டவரே இது ரத்தத்துக்கு அடையாளமாக நான் பூசப் போகிறேன், இதை நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னால் அது வேலை செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த விசுவாசம் கூட இல்லாதவர்கள், ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கவே கூடாது. தேவ ஜனமே, அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபித்த போது அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். அவருடைய சுவாபம் மாறும். அவர்களுக்குள்ள இருக்கிற ரெபல்லியஸ் ஸ்பிரிட், அவர்களுக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஆவி, உலக சிநேகம் எல்லாம் உடைக்க முடியும். பிரியமானவர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சத்துருக்களை உடைக்க முடியும். வரவேண்டிய பணத்தை வர வைக்க முடியும். பிசினஸ்ல ஹல்லேலூயா, எல்லா விதமான ஹல்லேலூயா, பூமியில எவைகளெல்லாம் கட்டுவீர்களோ ஹல்லேலூயா, எதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்படியாக தான் இந்த இந்த ஒரு ஹல்லேலூயா, இந்த ரிலாக்ஸேஷன் ஸ்பிரிட்ல ஆண்டவர் நமக்கு தருகிறார். நமக்கு ஜெபத்துக்கு நேரம் இல்லாதபடி தேவையில்லாத காரியங்களை நம்ம போராடி கொண்டிருக்கிறபடினாலே தான் கட்டளையிட்டு அந்த கிடைக்கிற நேரத்தை ஜெபத்திலே செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இதை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த விடுதலை, இந்த திறவுகோல்களை எதற்காக கர்த்தர் நமக்கு தருகிறார்? பூமிக்குரிய வியாதிக்கு பின்பதாகவே ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அந்த வியாதியை கட்டளை கொடுத்து இயேசுவின் நாமத்துல வெளியே போ சாத்தானே என்று சொல்ல அவர்களுக்கு யாருமே இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூ நீட் நாட் சேஸ் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் துரத்தி கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த கட்சிக்காரனுடைய ஹல்லேலூயா ஒத்தாசை நமக்கு தேவையில்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. We have to command. Without praying you cannot command. Without hallelujah having faith you cannot command. Without holiness you cannot command. Without fasting life. தெய்வ ஜனமே, நீங்கள் கட்டளை கொடுக்கிறது எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பிரின்சிபாலிட்டியாக, துரைத்தனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வானமண்டலத்துல பொல்லாதாவின் சேனைகளாக இருந்தாலும், நீங்கள் கட்டளை கொடுக்கும் போது அது பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தானியேலுக்கு பிரதான தூதர்கள் இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவன் ஊழியத்திலே அவனோடு கூட இருந்தார்கள். ஆனால் நமக்கு தூதர்கள் அவசியம் இல்லை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடே இருக்கிறார். ஆனால் தானியேலுடைய ஊழியத்தையும் யோசேப்புடைய ஊழியத்தையும் ஹெவன் வந்து அப்படியே பேக்கப் பண்ணினது. பரலோகம் அவர்களை தாங்கி பிடித்தது. ஹல்லேலூயா. பூமியிலே அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். நமக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆவியானவர் மிகுந்த கிருபை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்க விரும்புகிறார். எதற்காக? மறுபடியும் ஊரை சுற்றி பார்ப்பதற்காக அல்ல, மறுபடியும் அதிக நேரம் ஜெபத்திலே இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஜெபத்திலே இருந்து கொண்டு நீங்கள் கட்டளையிடும் போது கேன்சர்கள் எல்லாம் பறந்து ஓடிவிடும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து கடல்களும் சமுத்திரங்களும் பயப்படும். மிருக ஜீவன்கள் பயப்படும். சர்ப்பங்கள், ஹல்லேலூயா, தேள்கள் பயப்படும். இன்னைக்கு ஏன் அதெல்லாம் நடக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது? யாருக்கும் ஜெபிப்பதற்கே நேரம் இல்லை. போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியத்துக்கு மணிக்கணக்காக செலவழிக்கிறார்கள். தேவ ஜனமே, எல்லாவற்றையும் பிரியமானவர்களே, சிம்சோன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சிங்கத்தோட சண்டை போடவில்லை. தன் மேல் பாய்ந்த போது அதை பிடித்து அதை இரண்டாக கிழித்து போட்டான். ஸ்பாட்லை கிழித்து போட்டு விட்டான். இன்றைக்கு பல சிங்கங்களோடு வருஷக்கணக்காக விசுவாசிகள் போராடி கொண்டிருக்கிறார். பிகாஸ் நோ பிரேயர் லைஃப், நோ ஹோலினஸ், நோ ஃபெய்த், நோ ஃபாஸ்டிங். அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, கட்டளையிடக்கூடிய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தார். Be alert in the night and relax in the daytime. We are relaxing in the night time and struggling in the daytime. இயேசு முழுதும் ஜெபம் பண்ணினார். பகல் முழுவதும் பார்வையடைவாயாக. ஹல்லேலூயா. நீ சொஸ்தமானாய். ஹல்லேலூயா. எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறேன். பிதாவே, இதை 5000 பேருக்கு பிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி, all the words of Jesus are command, because that much prayer life. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். எதற்காக? ஜெபத்திற்கு நேரத்தை கொடுப்பதற்காக தான்.
மறுபடியும் போய் இன்னொரு பிரச்சனையை வாங்கி கொண்டு வருவதற்காக அல்ல. அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். திரும்ப திரும்ப போய் வேற ஒரு பிரச்சனை அவர்கள் வம்புக்கு விலைக்கு வாங்கி கொண்டு வருகிறார். நம்முடைய பேச்சு மாற வேண்டும், நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எலிசாலாம் சும்மா கர்த்தர் கொடுக்கவில்லை. 2 பேருமே சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்க வேலையே சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதுதான் என்று சொல்லுகிறார். இதேதான் யோசிப்பட லைஃப் ஸ்டைல், தானியலுடைய லைஃப் ஸ்டைல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நாம் லோத்தை போலவும் ஏசாவை போலவும் பிலேயாமை போலவும், அல்லேலூயா, லோத்தின் மனைவியை போலவும் இருக்கக்கூடாது. லாபானை போல இருக்கக்கூடாது. தெய்வச்சனமே, சாத்தானுக்கு அதிக நேரத்தை கொடுத்து விட்டு இங்க வந்து கட்டளை கொடுத்தால் அவன் திரும்ப நம்மளை அடித்து விடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தரைமட்டுமாக தாழ்த்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே ஜெபத்திற்கு அதிக நேரத்தை கொடுத்து, ஆண்டவரே, எங்கெல்லாம் கட்டளையிட வேண்டுமோ அங்கெல்லாம் நாங்கள் இன்னும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் என்பது அந்தரங்கத்திலே பிதா பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபித்து, வெளியரங்கமாய் பிதா கட்டளையிடுவதற்கு நாங்கள் கர்த்தாவே கட்டளையிடுகிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Let our prayer life change, Lord. Lord, we give all the 24 hours, all 365 days, all our lifetime. Hallelujah. We back to you, Lord. கர்த்தாவே, உம்மிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்தியாவில் மட்டும் 45 கோடி சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். சிறு பிள்ளைகளோட கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்படவும், சிறு பிள்ளைகள் அதிகமாக கருத்திற்குள்ள வரவும் அது யாவரும் பார்க்க பரலோகத்தில் நல்ல பிதா எங்களை அதிகமாக